நாம் ஒன்று பண்ணணும்னு இங்கே சொல்லவே இல்லை. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது இதில். சாதாரணமாக நான் உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவர் அனுகிரகம் பண்ணுவார்னா ஒரு சாதாரண சந்தேகம், நியாயமான ஒரு கேள்வி எழும். சுவாமி, இங்கே ஒன்றுமே பண்ணாமல் ஒன்றும் கிடைக்காது, ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும், அப்போ தானே கிடைக்கும். நீர் ஒன்றுமே பண்ண வேண்டாம்னு சொல்கிறீரேன்னா ஒன்னைத்தான் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னேனே தவிர இங்கே யாருமே ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. உன்னை பெருகைக்கு அவன் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறான், அவன் பிரயத்னப்பட்டு இருக்கான், நீ பிரயத்னப்பட வேண்டான்னு தான் இங்கே சொல்லப்பட்டது. அப்போ நான் என்னதான் பண்ணுறதுன்னா சும்மா இருன்னா, அதுதான் சரணாகதி. நீ வெறுமை இரு, அவர் பிரயத்னப்படுறார், அவர் உன்னை எப்பாடுபட்டேனும் அடைவார். என சொத்து அவருடையது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாம் நயேத்யதி காகுட்ஸ்தஹா தத்தஸ்ய சதுருஷம் பவேத். சீதே அதைத்தான் சொல்கிறா. ஹனுமான் வந்தார், அம்மா நீ என் கூட வா, நான் கொண்டு போய் விட்டுடுறேன், என்னை ஏதோ பரபுருஷன்னு நினச்சிக்காதே, நான் ஒரு வானரம், நீ என் கூட வரலாம் குறவில்லை. சரி, வானரமாக இருந்தாலும் பரபுருஷன் தானேன்னு நினச்சிக்காதே, உன் பிள்ளை, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன், இவ்வளவும் சொல்லி பார்த்தார். தாயார் மெதுவாக சொன்னா, எனக்கு சக்தி இல்லாத இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியான்னு கேட்டா. இங்கேருந்து வர முடியாது, அதனால் உட்காந்துட்டு இருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்க போல் இருக்கு. கிடையவே கிடையாது. நம்முடைய ஆச்சாரியர்கள் அடிக்கடி சொல்லுகிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு வச்சனம். சீதை பாருங்கோ, ஹனுமான் வாலில் நெருப்பு வச்சதை பார்த்தா. ஹனுமான் இங்கும் அங்கும் தாவி குதிக்கிறார், லங்கையை கொளுத்துகிறார். ஐயோ, நம்மளுக்காக வந்தது இந்த வானரம், என்ன பாடுபடுறதோ தெரியலையே, வாலில் நெருப்பு வச்சுட்டாளே. ஷீதோபவா, இப்படி கையை நீட்டினா குளிர்ச்சியை அடைவாய். ஹனுமான், உன் வாலிலே பற்ற வைக்கப்பட்டிருக்கிற நெருப்பானது அணைய கடவது. இவ்வளவுதான் சொன்னா நெருப்பு அணைஞ்சு போச்சு. ஆச்சாரியர்கள் இங்கத்தான் கேள்வி கேட்கிறா, வாலில் இருக்கிற நெருப்பை பார்த்து அணைஞ்சு போனா அணையிறதோ இல்லையோ, ராவணனை பார்த்து பஸ்மமா போனா போமாட்டானா? ஒரு நொடிப்பொழுதிலே செய்யத்தக்க காரியம். ஆனா அவ சொல்லிட்டா, என்னை காத்து கொள்வது என் பணி அன்று, அவன்தான் காப்பாற்ற வேண்டும். ரக்ஷகன் அவன், ரட்சிக்கப்படுகின்றவர்கள் நாம். அவர் வரணும், ராவணனை முடிக்கணும், லங்கையை முடிக்கணும், என்னை அழைத்து கொண்டு போவாராகில் அது அவருக்கு பெருமை. அழகா முடிச்சுட்டா. என்ன அழைச்சின்னு போனா எனக்கு பெருமைன்னு சொல்லவே இல்லை, என்ன அழைச்சின்னு போனா அவருக்கு பெருமை. இப்போ கையெல்லாம் மோதிரங்கள்லாம் போட்டுருக்கேன்னா, இந்த மோதிரம் யார்கிட்டே வந்து சொல்லுமா, நான் இவர் கையில் இருக்கேன், சொல்லவே சொல்லாது. நான் என்ன நினச்சிப்பேன், போச்சே கையை இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி பேசுகிறோம், ஒரு 2-3 மோதிரம் இருந்தால் சரி, உபன்யாசம் எப்படி இருந்ததுன்னா அது தெரியல, 2-3 மோதிரம் போட்டு இருந்தார் நல்லா இருந்ததுங்கிற அளவுலையாவது சொல்லுவாள் இல்லையா. அது சில பேர் அப்படி தான், அப்படி கையை அப்படி வச்சுட்டான்னா எடுக்கவே மாட்டான். இப்போ எனக்கு வாய்ப்பு சொல்லிட்டே வாய்ப்பு கிடச்சிது வருங்க அப்படி காட்டுறதுக்குன்னா. அப்போ மோதிரம் போட்டுருக்கோன்னா அப்படியே காண்பிச்சுட்டு இருக்கோம், அப்பப்போ இப்படி பண்ணுறோன்னா யாருக்கு பெருமை? மோதிரத்துக்கு ஏதாவது பெருமையா? நமக்குத்தான் பெருமை. நம்மக்கிட்ட ஒரு நல்ல வஸ்து இருக்குன்னா நமக்கு தானே பெருமை. நான் அவரிடத்திலே இருக்கிறேன் என்னால், என்னால் பயனுண்டாகில் அவர் வரட்டும், என்னை அழைத்து கொண்டு போகட்டும். இதுதான் சரணாகதி. இதைத்தான் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி கையை கூப்பிட்டோம்னால் கொடுப்பதற்கு நம்மிடம் ஏதுமில்லை, எந்த சாதனமும் இல்லைங்கிறது பொருள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காலை சேர்த்துன்னு விட்டோம்னா என்ன அர்த்தம்னா, இப்படி 2 காலையும் சேர்த்து வச்சு நீங்கள் நடந்து காட்டுங்க. ஒருத்தர் சொன்னார், பிரித்து நடந்தாலே பார்த்து தான் நடக்க வேண்டியிருக்கு, இல்லை சேர்த்து வச்சு நாங்கள் என்ன குதிச்சுட்டே போகிறத. அப்போது இந்த 2 இப்படி சேர்ந்திருந்தால், பாதங்கள் கால்கள் 2ம் சேர்ந்திருந்தால் நடப்பதென்பது கூடாது. கூடாதுன்னா முடியாதுன்னு அர்த்தம், நடக்க முடியாது. அப்படித்தானே இருக்குது. அப்போ இந்த 2 காலை ஏன் தாளும் தடக்கையும் கூப்பி ஏன் சேர்த்துக்கிறோம்னா, அனன்ய கதித்துவம் வா, ஒன்னை விட்டால் வேற கதி கிடையாது, நீதான் கதி. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மத்திலேன்னு ஆழ்வார் பாடினார். நீ துன்பங்களை போக்கினாலும் சரி, போக்கலன்னாலும் சரி, உன்னை விட்டுட்டு இன்னொரிடம் போறதுங்கிறது எங்களால் ஆகவே ஆகாது, செய்ய முடியாது. நீதான் ரக்ஷகன். அப்ப தாளும் தடக்கையும் கூப்புகை. அகமஸ்மி அபராதானாம் ஆலயா அகிஞ்சனஹா அகதிஹி துவமேவோபாய பூத்வமே பவ இதி பிரார்த்தனாமதிஹி சரணாகதிஹி. நாம் தெய்வத்தை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? உன்னை அடைவதற்கு நீயே வழியாக ஆவாய் அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, அதுதான் சரணாகதி. அவரே வழியாகவும் இருக்கிறார், அவரே பேராகவும் இருக்கிறார். 6 பேரு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 6னா என்னன்னா வழின்னு அர்த்தம், பேருனா அடையத்தக்க பலன். அவரே வழியாகவும் இருக்கார், அடைவிப்பவரும் அவர் தான், அடையத்தக்கவராயிருக்கிறவரும் அவர் தான். இதைத்தான் உபாயம் உபேயம், சாதனம் சாத்தியம், அதுக்கு மேலே பிராப்பியம் பிராபகம் இப்படின்னுலாம் சொல்லுவார்கள். பிராபகன் அடைவிப்பவர், பிராப்பியம் அடையத்தக்க பலனாக அவரே இருக்கிறார். அப்போ சரணாகத்தினா ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. அப்படியே வச்சுப்போம். இப்போ இல்லைன்னா திரும்ப வேற சொல்வாரோன்னு உங்களுக்கு பயம் இருக்கலாம், அதனால் புரிஞ்சு போச்சுன்னே வச்சுப்போம். இப்போ என்ன சரணாகத்தின்னா, நான் பாப்பி, இதை முதல்ல சொல்லணும், அது ரொம்ப முக்கியமானது.
என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீயே கதி, நீ இருக்க, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், இதை சொல்லிடணும். அதுக்கப்புறம் உன்னை விட்டா போகிறதுக்கும் என்கிட்ட வேற கதி கிடையாது, நான் அகதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டும். திருமாலிருஞ்சோலைங்கிற க்ஷேத்திரம், கள்ளழகர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அடுத்த மாதம் பேப்பர்லாம் போட்டுவிடுவா, பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கினார் அப்படின்னு போட்டுவிடுவா. வருஷா வருஷம் ஒரே கலர் பட்டு தான், நீங்கள் வேணால் தொடர்ச்சியாக பாருங்க. ஆனால் நமக்கு இன்னமும் படிக்கிறச்சே சரி போன வருஷம் சேப்பு கலர் பட்டு உடுத்துன்னு இறங்கினார் போல் இருக்கு, இல்லை வெள்ளைப்பட்டு உடுத்து இறங்கினார் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். வருஷா வருஷம் ஒரே கலரில் தான். இப்போ முன்ன மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தா போல் இருக்கு. இப்போலாம் அது என்னமோ ஒரே நிறம் பிடிச்சி போச்சுன்னு பிடிச்சுட்டு விட்டார் அவர். அந்த அழகர் சந்நிதியில் கிடாம்பி ஆச்சான்னு ஒரு ஆச்சாரியர், ராமானுஜருடைய அருமை சீடர், அவர் பெருமாளை சேவிக்கணும்னு போனார். 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி. அவர் போனார், பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தார். பெருமாள் பார்த்தார், வேதாந்த உதயனர் கிடாம்பி ஆச்சானுக்கு பெரிய ஏத்தம், பெரிய வித்வான், பெரிய பண்டிதர், நல்லா படித்தவர் வந்திருக்காரு, ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லி காட்டும்னார் பெருமாள். ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்லுமே கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, படித்தவா வந்திருக்கீர், சொன்னால் நல்லா இருக்கும். உடனே அவர் ஓஹோ நன்னா பேஷா சொல்கிறேனே, ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னுட்டு ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் 65 ஸ்லோகங்கள், ஸ்தோத்திர ரத்னம்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு. ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ரத்தினத்திற்கு சமமாக ஒரு துதி நூலை நம்மாலே காட்ட முடியும் என்னால் அப்பெருமை ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர கிரந்தத்துக்கு உண்டு. பேரே ஸ்தோத்திர ரத்னம்னு அமைஞ்சு போச்சு. அதில் ஒரு ஸ்லோகம், அதில் என்ன சொல்கிறார்? அபராத சஹஸ்ர பாஜனம் பதித்தம் பீமபவான ஓதரே. நாம் திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்தில் ஏன் வந்து விழுகிறோம்னால் அபராத சஹஸ்ர பாஜனம். நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? சாஸ்திரம் எதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்கிறதோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம், எதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறதோ அதை நிச்சயமாக பண்ண மாட்டோம். சாஸ்திரம் கற்றுக்கிறேன்னு ஒரு ஆசான இடத்துல ஒருத்தன் போனான், எனக்கு சாஸ்திரங்களை சொல்லிக் கொடும், சாஸ்திரப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் சுவாமி அப்படின்னு போய் உட்கார்ந்தான். அவர் சொன்னார், சொல்லித்தரேன், இப்படி ஒரு ஆள் வரதே ரொம்ப பெரிய அபூர்வம், நீ வந்திருக்க, ஒருத்தனையாவது தயார் பண்ணணும்னு நானும் ஆசையோடு இருக்கேன், சாஸ்திரங்களின்படி நடப்பது எப்படி உனக்கு சொல்லித் தருகிறேன் அப்படின்னார். அவனும் உட்காந்துட்டு இருந்தான். இவர் ஆரம்பித்தார், பிம்மாலே 3 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும் அப்படின்னார். அவன் அப்போவே எழுந்துட்டான். என்ன இப்போவே எழுந்துட்டேன்னார். ஆரம்பமே இப்படி பெரிய குண்டை தூக்கி போடுறீரே சுவாமி, 3 மணிக்கு எழுந்துக்கணும். நான் இல்லைப்பா பிராம முகூர்த்தம், சரி 3 இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 3:15 பெரிய வித்தியாசம், 3க்கும் 3:15. இன்னும் இப்படி சொல்கிறீரே சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா. ஏன் கஷ்டமாக இருக்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். நான் வேடிக்கையாக சொன்னேன், இதே சாஸ்திரம் 9 மணிக்கு எழுந்துக்கணும்னு சொல்லியிருக்கட்டும், நாம் 3 மணிக்கு எழுந்து உட்காந்துப்போம், அதுதான் நிஜம். அது 3 மணிக்கு சொன்னதுனால தான் இப்போ 9 மணிக்கு எழுந்துட்டு இருக்கோம். அதாவது நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நேர் விரோதமாக பண்ணுறதுன்னு நான் எனக்கே தெரியாமல் ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நிந்திதாச்சார கரணம் நிவிருத்தம் கிருத்திய கர்மணா பாபியாம்சம் அமரியாதம் பாஹிமாம் வரத பிரபு. திருக்கச்சினம்பிகள் தேவப்பெருமாளை பார்த்து ரொம்ப அழகான வார்த்தை சொல்கிறார். நிந்திதாச்சார கரணம், எந்த ஒரு ஆச்சாரம் அது நிந்தித்தமோ, அது நிந்திக்கப்பட்டு இருக்கிறதோ அதை நான் ஆயிரக்கணக்கான தடவை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பண்ணக்கூடாதுன்னதை ஆயிரக்கணக்கான தடவை பண்ணிட்டு இருக்கேன். பெருமானே உன்னை விட்டா புகழ் எனக்கு வேறு எதுவும் கிடையாது, நீ தான் ரட்சித்தருள வேண்டும், மன்னித்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறார். அப்போ சாஸ்திரம் சொல்றது, தப்பு பண்ணாதேன்னா தப்பு பண்ணுறோம், நல்லதை பண்ணு, சத்தியம் வதா, தர்மம் சரா, மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா, எல்லாம் வரிசையா சொல்றதோ இல்லையோ. பொய் சொல்லாதேங்கிறது, நிறைய பொய்யெல்லாம் சொல்கிறோமே. நான் ஏன் சொல்கிறேன்னா சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லியிருக்கோ இல்லையோ, அப்போ அதைத்தான் செய்வேன் நான். அது நீ பொய் சொல்லுன்னு சொல்லியிருக்கட்டும், நிச்சயமாக பண்ணுமா. அதுக்கு நம்மளை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல பாவம். இப்போ பழைய நாளைய ஒரு சாஸ்திரம் இல்லையோ, அது அந்த நாளில் இருந்தவாளை பார்த்து அழகாக சொல்லிவிடுத்து. இந்த நாளில் இருக்கிறவான்னா, இப்போ எங்கள் அம்மா கூட என்னை பார்த்து அதான் சொல்லுவாள், அவங்ககிட்ட ஒன்று பண்ணாதேன்னா பண்ணுவான், பண்ணுன்னா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாள். அது எவ்வளோ தூரம் நிஜமோ பொய்யோ தெரியாது. என் காது பட சொன்னால் அது அவ்வளோ உண்மையாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல அப்படி இருப்பேனோ என்னமோ அதுவும் தெரியாது நமக்கு. நம்மளை விட அடுத்த வாழ்க்கை தான் நம்மளை நன்னா தெரியும். அப்போ தான் நான் நினச்சி போயிருந்தேன், நான் மட்டும் அப்படி இருக்கேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படி தான் இருக்கா. ஏன் மற்ற பேர் சாஸ்திரங்களோடு அப்படி நடந்துக்கிறா, நாம் ஏதோ வீட்டளவில் அப்படி இருக்கோம் போல் இருக்கு. பெருமாள் சொன்னார், மற்ற பேர் வீட்டளவிலையாவது ஒழுங்காக இருக்கான்னார். சாஸ்திரங்களோட முரண்பட்டு நின்னாலும் வீட்டளவிலையாவது ஒழுங்காக இருக்கா. அப்போ என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? நீ வீட்லேயும் முரண்பட்டு தான் நிற்கிற, சாஸ்திரங்களோடும் முரண்பட்டு தான் நிற்கிறேங்கிறது இங்கே பொருளாக நமக்கு கிடைக்கும். இது எதுக்காக நான் சொன்னேன்னா, அபராத சஹஸ்ர பாஜனம் பதித்தம் பீமபவான ஓதரே. இங்கே வந்து விழுந்திருக்கோம் பாருங்கோ, கோரமான சம்சாரம்னா. இந்த கோரமான சம்சாரத்தில் திரும்ப திரும்ப வந்து விழறதுக்கு காரணம் என்னன்னா, பண்ணி இருக்கிற கணக்கத்த பாபங்கள். அதுக்கு மேலே அந்த கிடாம்பியாச்சான் சொன்னார், அகதிம் அப்படின்னார். அந்த ஸ்லோகத்தில் வருது, கதியற்றவன். உடனே நிறுத்தும்னார் பெருமாள். போரும் ஸ்லோகம் சொன்னதெல்லாம் போரும், நிறுத்தும்னார். என்ன சுவாமி, நான் ஏதோ கையை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன், நீர் தான் என்னை பார்த்துட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லி காட்டும்னு சொன்னீர். நான் என்ன புதுசாக எதனா ஸ்லோகம் இயத்தினேன் அடியேன், எங்கள் ஆளவந்தார் பண்ணதுலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், நிறுத்துன்னு சொல்லிட்டீரேன்னால்
பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கோ, நம்மி ராமானுஷனை பெற்று வைத்தும் நம் எதிரிலே வந்து உம்மை அகதி என்று உரைப்பதேன்னார். ராமானுஜர் திருவவதரிச்சிருக்கார், அவருடைய சம்பந்தத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கார். ஒரு ஆச்சாரியன் கிடைக்க பெற்ற பிற்பாடு நம்மை பகவானிடத்திலே சென்று நாம் நம்மை அகத்தின்னு சொல்லிக்கொண்டால் பகவான் என்ன நினைப்பார்? உனக்குன்னு ஒரு குருவை நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன், நீ என்னடான்னா அவருடைய சம்பந்தத்தையும் பெற்று வைத்து எங்கிட்டயே வந்து உன்னை அகத்தின்னு நீ சொல்லிக்கொள்கிறாயா அப்படின்னு கேட்பார். அதனால நாம பகவானிடத்துல குருவருளை சிந்தித்து கொண்டு செல்லும் போது அகத்தின்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்படி பெருமாள் இடத்துல நாம் பழகணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் ஒரு மாலையை வாங்கிட்டு போய் அவருக்கு போடணும்னு ஆசைப்பட்டேன்னால் அது என்னமோ நம்ம கையிலேருந்து வாங்கிட்டு அவர் போட்டுண்டா போல நமக்கு தெரியும். மன உகப்பு ஏற்பட்டதா இல்லையான்னு இப்படி தெரிஞ்சுக்கிறது. சுவாமி சிரிக்கிறாரே சுவாமி அப்படின்னா அவர் எப்பயும் சிரிச்சுட்டே தான் இருப்பார். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தமோ நமக்கு என்ன தெரியும்? ஏதோ ரொம்ப கனிவோடு நம்மளை பார்த்து சிரிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா, பார் தன்னை பாபம் பண்ணிட்டு எப்படி வந்து நிற்கிறது பாருன்னு சிரிக்கிறாருன்னு நினச்சிக்கிறதா, என்னத்துக்கு சிரிக்கிறாருன்னு தெரியாது. அப்போ நான் மாலை வாங்கினு எப்படி அவருக்கு கொடுக்கறதுன்னா, மாலை எடுத்துன்னு போச்சா என்ன தெரியுமா சொல்லணும்? இதை நான் வாங்கி வந்த மாலைன்னு நீ நினச்சிண்டையானா நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஆச்சாரியன் எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிடணும். அது வாய் வார்த்தைக்கு சொன்னால் கூட பரவாயில்ல. இந்த பொய் எவ்வளவோ இனிக்கும் அவருக்கு. இந்த பொய்யெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்க. பொய் சொல்லவே கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. எந்த பொய்களை சொல்லணும்னு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மாலை எடுத்துகிட்டு போச்சவே எங்கள் ஆச்சாரியர் சொன்னார், பெருமானுக்கு மாலைகள்னால் ரொம்ப இஷ்டம்னு சொன்னார். அவர் தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். இல்லை அவரே வந்திருக்காருன்னு நினச்சிக்கோயேன், அவருடைய கைகளாயிருந்து நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டால் கொண்டான்னு வாங்கிப்பார் பெருமாள். அதை போல் பூஜை பண்ணும் போதும் நான் பண்ணுறேன்னா அவர் ஓடி போயிடுவார். அடியன் இப்படி சொல்கிறது உண்டு. வாசல்லே ஒரு பிரதம மந்திரி வரார், முதல் மந்திரி வராருன்னு வச்சுக்கோங்க. மாலையை கையில் வச்சுட்டு இருந்தேன், நம்ம முதல் மந்திரி தானே, நம்ம பிரதம மந்திரி தானேன்னு நான் ஓடி போய் கழுத்தில் போட்டுற முடியுமா? அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்லுவாள், நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது. நீர் பாட்டுக்கு இப்படிலாம் மாலையெல்லாம் தூக்கிண்டெல்லாம் இங்கெல்லாம் வந்துட முடியாது, காலங்கட்டு கிடக்கு, யார் என்னன்னே தெரியல. அதுவும் சுமாராக ஒரு 30-32 வருஷமாக மாலைங்கையுமா வந்தால் தான் பயமாக இருக்குது, அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அதுதாங்கிறா. நீங்கள் எங்கே என்ன பொத்தான் வச்சுருப்பீங்களோ என்ன அழுத்துவீங்களோ ஒன்றும் தெரியாது, எல்லாம் மாலைங்கையுமா நீர் ஓரமாகவே நில்லும் அப்படின்னுடுறா. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், 5 வருஷம் ஆள்றவன் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவங்கழுத்தில் ஒரு மாலை போடுறதுனாலே இத்தனை பிரச்சனை இருக்குது நமக்கு. என்னென்னைக்கும் ஆள்றவர்னா நான் ஒரு மாலையை வாங்கி போனால் வாழ்ந்துருவார் அவர்? என்னென்னைக்கும் ஆள்றவர், ஆள்கிறவர்களுக்கெல்லாம் மேலான ஆளுமை. அப்போ அவர் நம்ம கையால் வாங்கிக்கணும்னா ஏதாவது தகுதி நம்ம கிட்ட இருக்க வேண்டாமா? அந்த தகுதி தான் ஆச்சாரிய சம்பந்தம். அதை ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் பகவான் கிட்டுவார். ஆரம்பிக்கிறச்சு தாயாரை பற்றி சொல்லிட்டே ஆரம்பித்தேன்னு விட்ட இடத்த இப்போ பிடிக்கிறேன். ஏன் அதை சொன்னேன்னால், ஸ்ரீராமாயணத்தில் நல்லா கவனித்து பாருங்கோ, பெருமாள் எல்லாரையும் ரட்சிச்சிருக்கார். தாயார் அனுகிரகம் எவ்வவர்களுக்கெல்லாம் இருந்ததோ அவ்வவர்களை ரட்சித்திருக்கிறார். உங்களுக்கு புரியறதுக்கு சொல்கிறேன். இப்போது சுக்ரீவனை பெருமான் ரட்சித்தாரா? சுக்ரீவனுக்கு ராமனுக்கு சந்திப்பு நிகழ்ந்த காலத்தில் சீத்தை பக்கத்தில் இருந்தாளா இல்லையா? இல்லை. சீத்தையை பிரிந்த பிற்பாடுதான் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் அந்த சமாகமமே ஏற்பட்டது. வானரர்களுக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கும் ஒரு சந்திப்பே நிகழ்ந்தது. சுக்ரீவன் பால் பெருமானுடைய அனுகிரகம் எங்கனம் பெருகித்து எப்படி போச்சு? இதுக்கு ரொம்ப அழகான சமாதானம் சொல்றா. சுக்ரீவனுக்கும் சீத்தையினுடைய அனுகிரகம் இருந்ததுங்கிறா. எப்படி இருந்தது? ராவணன் புஷ்பக விமானத்தில் கவர்ந்துட்டு போறான்னு இல்லையோ, புடவை தலப்ப கிழிச்சா தான் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களை அதிலே மூட்டையாக கட்டினாள். இதில் ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டார், ஆபரணங்கள்லாம் எங்கேருந்து சுவாமி வந்தது? ரொம்ப அநியாயமாக இருக்கே. ஏன்னா வரச்சே மர உரி தரிச்சுட்டு தானே இவ அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வந்தா. திடீரென்று ஆபரணங்கள் எங்கிருந்து கிடைத்தன? காட்டில் எங்கேயாவது அவளுக்கு நிதி குவியல் கிடச்சிதான்னா? அனசூயான்னு கேள்விப்பட்டீங்களா? அத்திரி அனசூயா போய் சந்திச்சாலும் இல்லையோ, அந்த அம்மா நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிவித்து அனுப்பினாள். அப்படியே காட்டில் தான் சுத்துறேங்கிறதுக்காக அப்படியே இப்படி ஒன்றும் ஆபரணங்கள்லாம் இல்லாத சுத்தாதே, நான் தரேன் உனக்கு போட்டுட்டு போகணும்னு கொடுத்துட்டா. அந்த ஆபரணங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி மேலேருந்து போட்டா பாருங்கோ, அது கிஷ்கிந்தையிலே எவ்விடத்திலே சுக்ரீவன் இருக்கிறானோ அவ்விடத்திலே வந்து விழுந்தது. அதை கையால் எடுத்தான் பாருங்கோ, அப்பவே தாயார் அனுகிரகம் கிடைச்சுடுத்து. ஏன்னா அந்த சேஷ வஸ்திரம் அவளுடைய ஆபரணங்களினுடைய தொடர்பினாலே அதை இங்கே போட்டால் இங்கே ராமன் வருவான், ராம அனுகிரகம் இவனுக்கு கிட்டும்னு பிராட்டி நினைத்திருப்பள். அதனால தான் அந்த இடத்துல போட்டா. இப்போ விபீஷணனுக்கு என்னென்னால், விபீஷணனுடைய குடும்பம்தான் அங்கே சீத்தைக்கு ஆறுதலாக இருந்த ஒற்றை குடும்பம். அந்த ஒரு குடும்பம் தான் ஆறுதலாக இருந்தது. துளசி ராமாயணத்தில் துளசிதாசர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. ஹனுமான் இங்கேருந்து போகிறாரு பாருங்கோ, அவர் போகிறச்சே வால்மீகி ராமாயணத்தில் விபீஷணன் வீட்டை அவர் பார்க்கிறார்.
ஏன்னா அங்கே வேத ஒலி எல்லாம் கேட்கிறது. அறநெறிக்கு தகுந்த வாழ்க்கை அங்கே அனைவரும் வாழ்கின்றார்கள். எல்லாம் நல்லவாளா இருக்கா. விபீஷணனுடைய அந்த திருமாளிகையை பார்த்துட்டு ஹனுமான் நினச்சிக்கிறான், இதை பார்த்தா ராட்சச பவனமாட்டமே இல்லை, ஏதோ பிராமண பவனமாட்டம் இருக்கு. அந்த அளவில் தான் வால்மீகி ராமாயணம் பேசுகிறது. ஆனால் துளசிதாசர் என்ன தெரியுமா சொல்றார், இங்கேருந்து போகிறச்சே ஹனுமான் போய் விபீஷணனைத்தான் முதல்ல சந்திச்சாருங்கிறார். அங்கே போன உடனே விபீஷணன் ஹனுமானை பார்த்து கேட்கிறான், நீர் சாட்சாத்து ராமனா? ஏன்னா இவர் பார்த்தாராம், மேலேருந்து அந்த வீட்டை பார்த்தாராம். வீட்டு வாசல்ல நிறைய பேர் நிறைய அந்த டைல்ஸ்லாம் ஒட்டி வச்சிருப்பாள் இல்லையோ, ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு அதோ திருவன்காப்பை ஒட்டி வச்சிருப்பா. ஆத்து வாசலில் பார்த்தா திருவன்காப்பு, சங்கு சக்கரம், கருடன், ஹனுமான். வீட்டுக்குள்ளே போனால் நெத்தியில் இருக்காது. வாசலில் பார்த்தா நல்லா டைல்ஸை ஒட்டி வச்சிருப்பா. ஏன் சுவாமி உம்ம நெத்தி இட வேண்டியது இங்கே தான், இங்கே காணுமேன்னா ஏன் இடலை அப்படின்னா, ஐயோ அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது சுவாமி. வீட்டு வாசல்னா அதுக்கு பிடிக்குமா பிடிக்காதா தெரியாது சுவாமின்னர். அது வாய் திறக்கிறது இல்லையோ, சோறு வாய் திறக்கிறது இல்லையோ, இது வாய் திறக்கிறது, அது வாய் திறக்கிறது இல்லை, இது வாய் திறக்கிறதுனால இட்டுக்கிறது இல்லை, அது வாய் திறக்காதனால இட்டுன்னு இருக்கு அப்படின்னு விடுவா. அதை போல ஹனுமான் பார்த்தார் பாருங்க, விபீஷணனுடைய திருமாளிகையை பார்த்தார். அப்படி பார்த்த போது வீட்டு வாசல்ல அழகா ஒரு வில்லு ஒரு அம்புக்குறி இருந்ததாம். அப்பவே புரிஞ்சுனுட்டார், ஓ இவன் ராமனுடைய பக்தன் போல் இருக்கு அப்படின்னுட்டு இன்னும் அப்படி இப்படியுமா திரும்பி பார்த்தார். துளசி மாடமெல்லாம் கண்ணிலே பட்டது. நிச்சயமா இங்க ஒரு பரம பாகவதர் இருக்கிறார். அப்பவே புரிஞ்சுனுட்டார். ஹனுமான் எத்தனை வேடிக்கையான ஒரு காரியம் பண்ணார் பாருங்க. கிளம்பர வேடிக்கை இல்லை, ரொம்ப அறிவார்ந்த செயல் செய்திருக்கார். அதை மேலெழுந்த வாரியா பார்த்தா வேடிக்கையா தெரியும். கிளம்புறார், பிரார்த்தனை பண்றார், நமோஸ்து ராமாயனர், ராமா உன்னை வணங்குகிறேன், சீத்தை எங்கு இருக்கிறாள் என்று நீயே காட்டு. நான் சொன்னேன், அவருக்கு தெரிஞ்சா உன்னையே அனுப்புறார். அவரே பாவம் தள்ள கை வச்சுன்னு உட்காந்துருக்கார், எப்போ பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கார். அவர் ஏன் ஒன்றை அனுப்ப போறார்? தனக்கு தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் நீ சும்மா அவர் சர்வஜர், எல்லாம் தெரிஞ்சவர், சும்மா விளையாடின்னு இருக்கார். இப்போ நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, அடுத்தது வேண்டினார், லக்ஷ்மணனோடு ராமன் இருக்கிறானே அவ்விருவரும் அனுகிரகம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது சொன்னார், நமோஸ்து தேவ்யை ஜனகாத்மஜாயை, சீதே உன்னையும் வேண்டுகிறேன், நீ எங்கு இருக்கிறாய் என்று உன்னை எனக்கு காட்டுனார். அந்த அம்மாவுக்கு அத்தனை சக்தி இருந்தால் அவையும் உட்காந்துருக்க போறா. அப்போ அழகா ஹனுமான் வார்த்தை சொன்னார், இல்லை இல்லை இவன் கை விட்டாலும் அவள் காப்பாற்றிடுவா, காட்டிடுவா தன்னை. எப்படி அத்தனை உறுதியா சொல்ற? ஜனகனுக்கு தன்னை காட்டியவள் அவள் தானேன்னார். ஜனகன் நிலத்தை உழுதார். அவருக்கு என்ன உழர்ச்சேவே தனக்கு ஒரு தங்க பெட்டகத்திலே ஒரு பெண் குழந்தை கிடைக்க போறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்துதா? ஒன்றும் தெரியாது. சீத்தை முடிவு பண்ணிட்டா, இப்போ அவர் வருவார், ஜனகர் வருவார், அவருக்கு நான் மகளாக ஆக வேண்டும், அவரை தந்தையாக வரித்திருக்கிறேன், அவருக்கு நான் கிடைப்பேன், அவருக்கு நான் இப்ப கிடைக்கணும் அப்படின்னு சீத்தை நினைச்சதுனால தானே சீத்தைக்கு ஜனகனுக்கு சீத்தை கிடைத்தார். அப்ப எங்கனம் சீத்தை தன்னை ஜனகனுக்கு காட்டினாளோ அங்கனமே தன்னை எனக்கும் காட்டுவாள், அதனாலே அவளிடத்திலே பிரார்த்தனையை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். நேரம் அங்கே போனார். துளசிதாசர் சொல்றார் அழகா, மேலே இருந்து பார்த்துட்டு ஒரு பரம பாகவதனுடைய இல்லம் இருக்கிறதுன்னு கீழே இறங்கினார். ஏன்னா ஹனுமான் நினைச்சுட்டாராம், பெரிய காரியம் செய்யறதுக்குன்னு புறப்பட்டிருக்கோம், இதை நாம செய்ய முடியுமா? நம்மை கொண்டு ரகுவீரன் ராமன் இந்த காரியத்தை அவன் சாதித்து கொள்ளவிருக்கிறான். இருந்தாலும் பாகவதர்களுடைய சந்திப்பு அனுகிரகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பகவத் பாகவத ஆச்சாரிய கிருப்பையால் கல்யாண பத்திரிகை, திரும்பவும் அதே கல்யாண பத்திரிகை விஷயமே சொல்கிறேன். கீழே பெண்ணும் பிள்ளையும் காதல் திருமணம் பண்ணிட்டுருப்பா. நல்லா கேட்டுக்கோங்க, காதல் திருமணம், காதல் மலர்ந்து விட்டது, கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா. அப்பா அம்மா அவன்கிட்ட என்ன சொல்லிட்டா, நீங்களே பார்த்து பண்ணி வச்சா ரொம்ப சந்தோஷம், பார்த்து பண்ணி வைக்கலன்னா வேண்டாம்னு சொல்ல போறியன்னா நாங்களே பண்ணிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம், ஏதோ ஒன்று நாங்களே பார்த்து பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலும் இந்த பத்திரிகை போடுறச்சே பாருங்க, பகவத் பாகவத ஆச்சாரிய கிருப்பையை முன்னிட்டு அந்த 3 பேரும் பாப்பா, பகவத் பாகவத் ஆச்சாரியாள் 3 பேர் என்ன சொல்லுவா, எங்களுக்கு இதுக்கு ஒன்றும் சம்பந்தமே கிடையாது, நாங்கள் இதில் ஒன்றும் பட்டுக்கவே இல்லை. நாம் என்ன சொல்லுவோம், இல்லை இல்லை எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதுவானாலும் சரி உங்கள் அனுகிரகம் இல்லாத இப்போ நடக்க போகிறதா, எங்களுக்கு உங்களை விட்டால் வேற கதி கிடையாது, இது சரியோ தப்போ முறையோ முறையில்லையோ அதை பற்றியெல்லாம் இப்போ விசாரம் பண்ணுற இடத்துல இல்லை. பெத்துட்டோம் குழந்தைகள் அப்படி சொல்லிட்டா, இப்போ வேற வழி இல்லை, இதை பண்ணித்தான் ஆகணும். இப்போ ஏன் எங்களை பிடிச்சிக்கிறீங்கன்னா அதுகள் தான் விட்டு கொடுத்து நீங்களாவது பிடிச்சிக்கோங்களே. இப்போ அப்படி புரிஞ்சுக்கணும், பசங்கள் தான் விட்டு கொடுத்து நம்மளே, சரி நாங்களாவது உங்களையாவது பிடிச்சிக்கிறோமே, பகவத் பாகவத ஆச்சாரிய கிருப்பையை முன்னிட்டு அப்படின்னு போட்டுடுவா. மனுஸ்மிருதியில் மனு பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார், தத்ராபி துர்லபம் மன்யே வைகுண்ட பிரிய தரிசனம், துர்லபம் மானுஷோ தேகா, மனித பிறவி கிடைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமானது, பல கோடி பிறவிகளுக்கு பிற்பாடுதான் நமக்கு மனித பிறவியே கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார்.
அது எப்படிப்பட்டதுன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான் மனித பிறவி. எப்போது வரைக்கும் இருக்கும் எல்லாம் பெரிய உத்தரவாதம்லாம் இங்க தரவே முடியாது. அப்ப எத்தனை ஜாகிரதையாக பக்குவமாக இதை கையாள வேண்டும். இதாச்சா. அடுத்தது அவர் சொன்னார், இதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது, நல்லவர்களுடைய சந்திப்புங்கிறது ரொம்ப அபூர்வம்னார். பக்தர்களுடைய சந்திப்பு, மகாத்மாக்களுடைய சந்திப்புங்கிறது இருக்கு பாருங்கோ, அது கிடைத்தற்கு அரியது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஹனுமான் நினைச்சுட்டார். சரி வந்திருக்கோம், விபீஷணனை போய் பார்த்துடுவோம்னு இறங்கினார். விபீஷணனும் புரிஞ்சுட்டார். பாம்பின் கால் பாம்பரியுங்கிறா போலே பக்தர்களே அறிவார்கள். அவ பார்த்துட்டு விபீஷணன் பார்த்துட்டு கேட்கிறார், நீர் சாட்சாத்து ராமச்சந்திரனே வந்திருக்கிறீரா? எனக்கு என்னமோ நீர் ராமனே வந்தார் போலே இருக்கிறதேன்னு கை கூப்புகிறார். அதுக்கு மேல ரெண்டு பேரும் பேசிக்கிறா. இதெல்லாம் துளசிதாசர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன், பாகவதர்களுடைய தேவைங்கிறது இன்றியமையாதது. பிராட்டி அனுகிரகம் இருக்க வேண்டும், பாகவதர்கள் அனுகிரகம் இருக்க வேண்டும். வார்த்தாமாலைங்கிற ஒரு கிரந்தம் ஒரு உயர்ந்த கருத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆத்மா இருக்கே அதுக்கு விஷயம்னு பேரு, நல்லா கேட்டுக்கோங்க. ஆத்மா இருக்கே அதுதான் ஒரு வஸ்து, ஒரு விஷயம், ஒரு பொருள். இந்த பொருளுக்கு உரியவன் யாரு? அவனுக்கு விஷயின்னு பேரு பகவான். அவர் தான் இந்த பொருளுக்கு உரியவர். ஆத்மாவுக்கு அவர் தான். இது ஆத்மா, அது பரமாத்மா. பரமாத்மாவுக்கு அதீனப்பட்டது. அவர் விஷயின்னு சொல்லப்படுகிறார். அப்ப விஷயம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா, விஷயி இஸ் ஈக்குவல் டு எம்பெருமான் பகவான். ஆச்சா. இதுக்கு மேல ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கார், விஷய சுத்தி கர்த்தான்னு பேர் அவருக்கு. இந்த ஆத்மாக்கு மேல இருக்கிற அழுக்கையெல்லாம் நன்னா போக்கிட்டு நன்னா பளபளன்னு ஜுவலிக்கிற ரத்தினக்கல்லாட்டம் ஆத்மாவை மாற்றுகிறவர் அவர் தான் விஷய சுத்தி கர்த்தா. அதுக்கு மேலே விஷயானுபவ பிரவர்த்தகை தாயார் இருக்கா பாருங்க, அவ வேலை என்னன்னா, அந்த ஜீவன் வந்துட்டா அவனை பிடிச்சு பகவான் பக்கத்துல கொண்டு போய் மடியில உட்கார்த்தி வைத்து அழகு பார்க்கிறவள். இந்த விஷயத்தை அந்த விஷயை அனுபவிப்பதற்கு அந்த அனுபவத்தை நன்கு வளர்க்கிறவளாக பிராட்டி இருக்கிறாள். அங்க இருக்கிற பாகவதர்கள்லாம் இதெல்லாம் எங்க கிடைக்கும்னா வைகுண்டத்துக்கு போனா தான் கிடைக்கும். இங்க இந்த அனுபவம்லாம் நமக்கு கிடைக்குமான்னா, இந்த சொல்லிட்டேன், இது கொடிய உலகம், சம்சாரம்னு பார்த்தாச்சு. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம். இது துன்பக் கடல். இதுல நம்ம பெருசா நன்மையெல்லாம் எதிர்பார்த்துட முடியாது. அந்த நாள்ல பெருத்த அறிஞர்கள்லாம் உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்திலே என்னென்ன தத்துவம் உண்டுன்னு வரிசையா லிஸ்ட் எல்லாம் போட்டா. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குன்னு எழுதிண்டே வந்தா பாருங்கோ. சுகம்ங்கிற ஒரு சொல்லை அவர்கள் எழுதவே இல்லை. பெரிய லிஸ்ட் போட்டா. அந்த லிஸ்ட்டை திரும்ப ஒருத்தர் படிச்சு பார்த்துட்டே இருந்தார். எல்லாம் இருக்கு. சுகம்ங்கிறது ஒரு வார்த்தை காணுமே, மறந்துட்டாளோன்னு கொண்டு போய் நீட்டினா அவ சொன்னா, அதெல்லாம் மறக்கலாம் இல்லை, நாங்கள் அப்படி ஒரு தத்துவம் இல்லவே இல்லை, அதனால எழுதலேன்னா. இந்த உலகத்துல சுகம்னு ஒரு தத்துவம் கிடையவே கிடையாதுன்னுட்டா. என்ன சுவாமி இப்படி சொல்றீரே, என்னால் ஏன் சுகம்னு ஒன்று இல்லையான்னா, அது ஆரம்பத்தில் சுகத்தை போல தெரியும். ஒரு நாய் ஒரு எலும்பு துண்டை போய் நல்லா கடிச்சுட்டே இருக்கு, நல்லா அழுத்தி கடிக்கிறது பாருங்க, அது சாரமற்றது. எலும்பு துண்டுலேருந்து ஏதாவது சாரம் வரப்போறதா? இப்போ ஒன்றும் கிடையாது. அது கடிச்சு அது என்ன ஆகும்னா, அந்த எலும்பு துண்டு ஈறுகளை போய் தாக்கும், ஈறுகளை போய் குத்தும். அப்போ நாய் தன்னுடைய சொந்த வாயிலிருந்தே தன்னுடைய ஈறுகளிலிருந்து ரத்தம் பெருகும் அந்த தருணத்திலே. இது என்ன நினச்சிக்குமானால், நாம் கடிக்கிறோமே இந்த எலும்பு துண்டுலேருந்து தான் ரத்தம் பெருகிறது போல் இருக்குன்னுட்டு இன்னும் வேகமாக கடிக்க ஆரம்பிக்குமா? பரவாயில்ல, என்ன சுவையாத்தான் இருக்கு. பைத்தியமே, அது எலும்பு துண்டுலேருந்து வந்த சாறு கிடையாது. உன் வாயிலிருந்து உன் தாடை கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு, உனக்கு அது புரியலையானால் அது நாய் புத்தி அவ்வளோதான் போல் இருக்குன்னா, இது நம்ம புத்தி, நாய் புத்தி கிடையாது. இங்கே சுகம் இல்லாததை நாம் சுகம்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் பாருங்கோள். அது எலும்பு துண்டை கடிச்சு தன்னுடைய வாய்க்கீறி ரத்தம் வந்து அந்த ரத்தத்தை பருகி எலும்பு துண்டு ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்கிற நாயினுடைய செயலுக்கு சமமானது அப்படின்னு தான் இதனை சொல்லுகிறார்கள். அப்போ அப்படித்தானே நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்று ரொம்ப அழகாக ஸ்ரீராமாயணமே வர்ணிக்கிறது. கம்பராமாயணத்திலே இல்லை வேறு ஏதோ ராமாயணத்தில், ஏதோ ஒரு ராமாயணம், அதான் ஆயிரக்கணக்கான ராமாயணம் இருக்கே, அதில் ஒரு ராமாயணம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஒரு காடு பற்றி கொண்டு எரிகிறது. இந்த கும்பகர்ணன் ராவணனுக்கு சொல்லுவதாக இதை அமைத்திருக்கிறார்கள். காடு பற்றி கொண்டு எரிகிறது. அப்படி பற்றி கொண்டு எரியும் போது அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் பற்றி கொண்டு எரியும் போது ஒரு சிங்கம் அப்படி பார்த்ததாம். அந்த மரக்கிளையில் அந்த பற்றி கொண்டிருக்கிற அந்த தீப்பிழம்பு இருக்கு பாருங்கோ, செக்கச்சவேல்னு இருக்கிற ஒரு மாமிசத்துண்டாட்டம் காட்சி அளிக்கிறது. உடனே இது பார்த்துதான், நன்னா மாமிசத்துண்டு ஒன்று நமக்குன்னே யாரோ அங்கே வச்சிருக்கா போல் இருக்கு, நன்னா சுட்டு காய்ச்சிய மாமிசத்துண்டு அப்படின்னுட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி அதை சாப்பிடணும்னு எகிரி குதிச்சுதுன்னா அந்த சிங்கத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? அந்த தீப்பிழம்பிலே விழுந்து உயிரை இழக்க வேண்டியதுதான். இதைத்தான் கும்பகர்ணன் ராவணனை பார்த்து சொல்றான், நீ அந்த சிம்மத்தை போலத்தான் இப்போ இருக்கிறாய், உன் நிலைமை என்னங்கிறத நீயே புரிந்து கொள்.
அதனால இந்த சம்சாரத்திலே சுகங்கிற ஒரு தத்துவங்கிறது அடியோட கிடையவே கிடையாது. அப்போ இதெல்லாம் சொன்னீரே சுவாமி, விஷயம் ஆத்மா, விஷயீ பகவான், விஷய சுத்திகர்த்தா ஆச்சாரியன், விஷயானுபவ பிரவர்த்தகை தாயார், அதுக்கு மேலே அங்கே இருக்கிற நித்திய முக்தர்கள் பக்தர்கள்லாம் இருப்பாள் இல்லையோ, அவ என்ன பண்ணுவான்னா இந்த விஷயத்தை விஷயி அனுபவிப்பதற்கு சகாயம் பண்றவாளா இருப்பா. அவ தான் சகாயங்களை செய்கிறார்கள். இதுதான் இந்த விஷயம் பகவானை அடைந்து இன்பமுறும் செய்தி. இங்கிருந்து அங்க போனாதான் இந்த இன்பம்ங்கிறதே உண்டு. அர்ச்சிராதின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, பிள்ளலோகாச்சாரியருங்கிற பெரியவர் இயற்றி இருக்கிறார். இங்கே இருந்து ஆத்மா புறப்பட்டு போனால் அது எந்தெந்த வழியாக போகிறது இதை நாம் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் நிரந்தர இருப்பிடம். நமக்கு நிரந்தர இருப்பிடம் எப்படிப்பட்டது, அது எப்படி இருக்கும், போகிற வழி எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அது ஒரு புஸ்தகமாக போட்டு கொடுத்துருக்கார். வேதாந்த தேசிகனும் பரமபத சோபானம்னு ஒரு கிரந்தம் இயற்றி இருக்கிறார். சோபானம்னா படிக்கட்டுன்னு அர்த்தம். பரமபதம் போகிறதுக்கு படிக்கட்டு அப்படின்னு அதனை சொல்லுவார்கள். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அப்போ ஜீவன் போகிறச்சே இந்த சம்சாரத்தை அப்படி திரும்பி பார்ப்பானாம். போயிட்டே இருக்கிறவன் நேரம் போக வேண்டியது தானே. அப்படி திரும்பி பார்த்துட்டு எள்ளி நகையாடுவானாம். ஒரு நக்கல் கலந்த சிரிப்புங்கிறாள் இல்லையோ, அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பானாம். ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், எத்தனை தடவை நான் இந்த உலகத்தை விட்டு போகிறச்சேலாம் இந்த சம்சாரம் என்னை பார்த்து சிரிக்கும். எங்கே போவே, திரும்ப நீ இங்கே தான் வருவேன்னு. இதுக்காரும் எத்தனை தடவை நான் ஒரு ஜென்மத்தை முடித்து கொண்டு போன போதெல்லாம் என்னை பார்த்து சம்சாரம் சிரித்து கொண்டே இருக்கும். எனக்கு முதல் தடவை அனுபவம் கிடைச்சிருக்கு. இப்போ ஒன்னால் என்ன பண்ண முடியும், ஏன்னா நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு இருக்கேன், யாரும் என்னை தடுக்கவே முடியாது. அர்ச்சிராதிகதி வழியாக வைகுண்டத்திற்கு போகிறேன். இப்போ ஒன்னால் என்ன பண்ண முடியும்னா சம்சாரம் அப்படியே பார்த்தும் பார்க்காது போல இருந்துருமா. ஐயோ இவன் தப்பிச்சுட்டான், வேற யார் கிளைண்ட் கிடைக்கிறான்னு நாம் இப்போ பார்க்கணும். இப்போ அது நிறைய கிளைண்ட் இருக்குது, அது ஒன்றும் குறவே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போகிறவன் தான் ரொம்ப அபூர்வம். ச மகாத்மா சுதுர்லபகான்னு சொன்னான் இல்லையோ. கண்ணன் பெருமான் கீதையில சொல்றது என்ன சொன்னார், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகான்னு சொல்லி வச்சிருக்கார். வாசுதேவன் தான் எல்லாம்னு சொல்லுகிற பக்தன் அரிதினும் அரிதுன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்போ இங்கேருந்து போகிறவன் அப்படி சிரிச்சுட்டே போகிறான். அப்படித்தான் விபீஷணனும் புறப்பட்டான். செல்வ வீடனன்னு கொடுத்துருக்கோமே, இது தலைப்பே ரொம்ப அழகான தலைப்பு. ஆழ்வார்களும் பாடுறா, செல்வ விபீஷணன் செல்வ வீடனன்கிற. அது என்ன, அவனுக்கு என்ன செல்வம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கிறதான் அவன் செல்வமே. இந்த மாதிரி வேடிக்கை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறச்சே அவனை செல்வந்தன்னு சொல்லலை. நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு வந்து நின்றான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, எல்லாத்தையும் விட்டேன்னு வந்து சொல்லுகிறான். பரித்யக்தா மயா லங்கா மித்ராணிச்ச தனானிச்ச, நான் லங்கையை விட்டேன், மித்திரர்களை விட்டேன், பணங்காசெல்லாம் விட்டேன், யாவற்றையும் விட்டேன். அப்பத்தான் பார்த்து மகரிஷி எழுதுறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கானா. அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான்னர், இந்த வார்த்தையை நன்னா கவனிச்சுக்கோங்க. ஸ்ரீமான் ஆகாசத்திலே நிற்பவனான செல்வந்தனான விபீஷணன், இதைத்தான் செல்வ வீடனன்னு ஆழ்வார்கள் மொழிபெயர்த்தார்கள். என்ன செல்வம் அவனிடத்திலே ஏற்பட்டது? என்ன சுவாமி, இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தா கூட செல்வந்தன்னு ஒப்புக்கொள்ளலாம். ஏன்னா நன்னா பெரிய பெரிய அணிகலன்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருந்தான், தலையில கிரீட்டம் இருந்தது, ஓஹோன்னு பார்ப்பதற்கே பெரிய இடத்து பிள்ளைன்னு தெரியறா போல இருந்தான். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான், குடும்பத்தை கூட விட்டுட்டு வந்துட்டான், வீடு நிலப்புலன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கான். இப்ப போய் செல்வந்தன்னு சொல்றீரேனால் அடைய வேண்டியது ராமனுடைய திருவடிகள் தான் என்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறதோ இல்லையோ, அப்போதே அவன் செல்வந்தன் ஆயினன். அவ்வளவுதான். எது செல்வம்ங்கிறத நாம நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். பகவானாகிற செல்வம் எப்படிப்பட்டதுன்னா, மற்ற செல்வங்களுக்கு இருக்கிற குறை அந்த செல்வத்திற்கு கிடையாது. மற்ற செல்வங்களுக்கு என்ன குறை? திருடன் திருடிண்டு போடுவானோன்னு பயம் இருந்துட்டே இருக்குமா, இருக்காதா? நிச்சயம் இருக்கும். இது முதல் குறை, செல்வத்துக்கு இருக்கிற குறை. அடுத்தது, பங்காளிகள் காத்துன்னு இருப்பா. இப்போ பெரிய பூர்வீக சொத்து அப்படின்னு வந்துட்டாலே, பூர்வீக சொத்துன்னா பிரச்சனை இல்லாத சொத்துங்கிறது உண்டா? கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கும் இருக்காது. அதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லையோ. இப்போ என்னத்துக்காக நம்ம மற்றவாளையே குறை சொல்லிட்டு இருப்பானே. இப்போ சுவாமி பங்காளிகள்லாம் ரொம்ப படுத்துறா சுவாமி ஒருத்தர் சொன்னார். நான் கேட்டேன், ஏன் படுத்துறான்னா, வீட்டை பங்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்கிறான். நன்னா இருக்கே, கேட்கத்தான் கேட்பா. பங்கு போட்டு ஒன்றும் அதற்கு நீங்கள் தகுதியாக ஏதேனும் பணத்தை ஏனும் தந்துவிட வேண்டும். அதற்கும் ஒப்புக்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர்ல எப்படி தெரியுமா இருந்துருவா, அதெல்லாம் கிடையாது, அத்தனையும் அவளுக்கு கிடைக்கிறதா, என்னதான் அதுக்கு நிகராக எங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாலும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒப்புக்கிறதா இல்லை. அது 5 பாகமோ 6 பாகமோ போடுன்னா, ஒரு பாகம் எவ்வளோ வரும்னா இந்த மேஷம் இருக்கிற அளவு தான் வரும்னுவா. பரவாயில்ல போடுங்கிறா. அது யாராவது ஒருத்தரே எடுத்துகிட்டு போனால் சௌக்கியமாக இருப்பார் இல்லையோ. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடுறோன்னா அதுக்கு ஒப்புக்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா இதை ஏன் தெரியுமா இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, இவர் சொந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நினச்சிக்க வேண்டாம். அது ரொம்ப முக்கியமாக நான் இப்போ சொல்லிடுறேன். பகவத் அனுகிரகத்தாலே அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆனால் இருக்கிறவா இருப்பா. இந்த செய்தி பல பேருடைய மனமாற்றத்திற்கு வழி வகுக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், பெண்களாக இருக்கிறவா பல பேர் என்ன தெரியுமா பண்ணிவிடுறா, பணமாக கொடுத்தாலாம் வேண்டாம். சில பெண்கள் ரொம்ப வசந்தவா, அது என்ன நம்ம அண்ணா தம்பின்ட்ட போய் நாம் பணம் வாங்கிக்கிறதாவது. இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கோம், நன்ன கெடுங்க, நல்ல நிலைமையில் நாம் இருக்கிறோம்னு சொன்னால் எதிர்பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இது முதல் விஷயம். இல்லை அது பெரிய சொத்து சுவாமி, அது அப்படிலாம் விட்டுவிட முடியாதுன்னா நியாயம், அதில் நான் நியாயம் இல்லைன்னு நான் சொல்லலை. அது பெரிய சொத்து, ஏதோ கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து, உங்களுக்கு நியாயமாக சேரணும்னு ஆசைப்படுறீங்களா, நன்னா கேளுங்கோ. எப்படி நியாயமாக கேட்க முடியுமோ அப்படி கேட்டுக்கலாம், அது சட்டப்படியாக சந்தித்தாலும் சரி. இல்லை அது ரொம்ப பெரிய சொத்தெல்லாம் இல்லை சுவாமி, அதுன்னா இன்னி தேதிக்கு என்ன 1 கோடி 2 கோடி இருக்கலாம், நாங்களே 30-40 கோடி வச்சுட்டு இருக்கோம், நல்லா ஓஹோன்னு பிஸ்னஸ் நடக்கிறதுன்னு சொல்கிறவாளா இருந்துட்டா ஒன்றும் குறையில. அது அண்ணா தம்பி தானே, அவளை வச்சுட்டு போட்டோமே அப்படின்னு விட்டுடுறதுங்கிறது ரொம்ப நியாயமானது, பெரிய மனசு அது, அதை பண்ணிவிடலாம். அதற்கடுத்தது இல்லைன்னா அதற்கு தகுதியாக எத்தனை பணமோ அதை கொடுத்துடுறேன்னு அவள் சொல்கிறாளா, அதை வாங்கி கொள்வதுங்கிறதும் சிறந்தது தான். அதுக்குன்னு அவள் வாழற வீட்டை அதை துண்டு போடு, எனக்குண்டான பங்குன்றது இந்த அளவுக்கு நீ கொடுத்துருன்னு சொன்னால், நாம் என்னமோ அங்கே போய் நீங்கள் இருக்க போகிறீங்களாண்ணா, அதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்க போகிறது, எங்களுக்கு கடலாட்ட வீடு இருக்குன்னுவா. இந்த கடலாட்ட வீடை வச்சு அங்கே போய் நாம் என்னத்துக்கு இந்த சண்டையை போட்டுருக்கிறது இப்போ? அப்போ கொஞ்சம் நம்முடைய மனசை நாம் பெரியதாக ஆக்கி கொண்டு விட்டோம்னு சொன்னால், ஏன் மனசை பெருசாக ஆக்கிக்கணும்? உள்ளுக்குள்ளே அப்போ தான் பகவான் சௌக்கியமாக இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம் இல்லையோ? ஒருத்தருக்குள்ளேயும் அவர் இருக்கிறார்னு நாம் எப்போ சொல்கிறோமோ அப்போ அவர் சௌகரியமாக இருக்கா போல இருக்கணும். இடம்னா மனசு விசாலமாக இருக்க வேண்டும். பதரி விஷால க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்கோ, பல பேர் போயிருப்பீங்கோ. அதுக்கு ஏன் பதரி விஷால க்ஷேத்திரம்னு பேர்? அந்த க்ஷேத்திரத்துக்கே விஷாலா நகரம்னு பேர். அங்கே விஷாலன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் கடும் தவம் இயர்த்தினான் பகவானை பார்க்கணும்னுட்டு. பகவான் எதிரில் வந்தார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் தவம் பண்ணேன், உன்னை பார்த்துட்டேன், பின்னாடி வரவெல்லாம் தவமாவது சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேங்கிறான், தவம் எங்கேருந்து பண்ணுறது? அவள்லாம் உன்னை எப்படி பார்க்கறது? பெருமாள் கேட்டார். அவள் பார்க்கலன்னா உனக்கு என்ன வருத்தம், நீ பார்த்து சொல்லியோ என்ன வேணும் கேளுன்னார். என் கவலையெல்லாம் அவள் உன்னை எப்பவும் பார்த்துட்டு இருக்கணுங்கிறது தான். நான் என்ன வரம் கேட்க போகிறேன் தெரியுமா உங்ககிட்ட? அவர்கள் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டிருப்பதற்கு ஏதுவாக நீ இங்கேயே இருக்க வேண்டும். கேட்டான் பாருங்க. பெருமாள் சொன்னார், நீ பேரளவில் மட்டும் விஷாலன் கிடையாது, உன்னுடைய ஹிருதய வைசால்யம் இன்னொருத்தருக்கு கிடையாது. உன் இதயம் கூட எத்தனை விஷாலமாக இருக்குது. உனக்கு நான் இன்னொரு வரம் தரேன். இங்கே வருகிறவன் அர்ச்சனை பண்ணுறான், சங்கல்பம் பண்ணுறான், எதை பண்ணாலும் என் பேரோட சேர்த்து உன் பேரையும் சொல்லுவான். அதனால தான் இன்றைக்கி பதரி நாராயணுக்கு ஜெயன்னு ஒருத்தர் அங்கே கோஷம் போடுறது இல்லை, பதரி விஷாலுக்கு ஜெய், அந்த ராஜாவுக்கும் சேர்த்து தான் கோஷம் போட்டுருக்கோம். அப்படியா சுவாமி? அதோ எல்லாம் கத்தினா நானும் கத்தினேன்னா தப்பு கிடையாது. பெருமாள் நினச்சிவர் ராஜா பேரையும் சேர்த்து நீ சொன்னாய். அப்போ அந்த ஹிருதய வைசால்யம்ங்கிறது முக்கியம். இப்போ இது ஒரு சாதாரண சொத்து பிரச்சனையை ஏன் இப்படி அணுக வேண்டும்னு சொன்னால், பரந்த மனது நமக்கு இருக்கிறதுன்னு காட்டுவதற்கு எப்போதெல்லாம் நமக்கு சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அப்போதெல்லாம் அவசியம் பரந்த மனத்தினை நாம் காட்டிடல் வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போய் நாம் குறுகி போடக்கூடாது. அதை கொடுத்தா தான் ஆச்சு இப்படின்னு சண்டையெல்லாம் போடுறதா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் விபீஷணன். செல்வ விபீஷணன்னு கொண்டாடப்பட்டார். ஏன் அப்படின்னா அவன் சொன்னான், மற்ற செல்வம் எல்லாம் என்றைக்கும் நம்முடையதாக இருக்க போகிறதா? ஒரு ஆராய்ச்சி முடிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடு 100 வருஷத்துக்கு மேலே ஒரே ஓனரை சகிச்சுக்காதான். நன்னா கேட்டுக்கோங்க. பெரும்பாலும் இது ஒரு சில வீடு இருக்கலாம், 500 வருஷமாக குடும்பத்தில் எங்களுது தான் வீடுன்னு சொல்கிற மாதிரி ஆங்காங்கே 1-2 இருக்கலாம். நீங்கள் பெரும்பான்மை பாருங்க, சராசரி விகிதம்னு எடுத்துட்டா எது அதிகம்னு பார்த்தா, ஒரு வீடு, இந்த வீடுனா எடுத்துக்கோங்க, இதுக்கு என்ன உயிர் இருக்கா, இதுக்கு ஏதாவது பிரஜை இருக்கா, அறிவு இருக்கா? ஒன்றும் கிடையாது தானே. 100 வருஷத்துக்கு மேலே ஒரே ஓனரை இது சகிச்சுக்காது, மாறிண்டே இருப்பாங்கிறது தானே நிதர்சனம். ஏதாவது ஒரு காரணம் வரும், ஏதோ ஒன்று வித்துட்டு போயிட்டு இருப்போம், அது கை மாறிண்டே போகிறது தானே சொத்து. சரி, அது அங்கேயே இருந்தாலும் நாம் இங்கேயே இருக்க போகிறது இல்லை. அடுத்தது, சரி இது நான் இருக்கேன் சுவாமி, உனக்கு துணையாக நான் இருக்கேன், என்னென்னைக்கும் உன்னோடதாத்தான் நான் இருப்பேன், நீ இங்கேயே இருன்னு என்கிட்ட அது சொல்லித்துன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீ இருப்பேன், எனக்கு 70 போட்டிருக்கானா, 80 போட்டிருக்கானா, 90 போட்டிருக்கானா, 60 போட்டிருக்கானான்னு யாருக்கு தெரியும்? நீ இருப்பேன், நான் இருப்பேனான்னு தெரியாது. இதுதான் இங்கே நிதர்சனம். அப்போ எது உண்மையான சொத்து? அழியாத சொத்தாக அது இருக்க வேண்டும். அப்போ திருடன் திருடுவாங்கிற பயம் கிடையாது, பங்காளிகள் பிடுங்கிண்டு போவாங்கிற பயம் கிடையாது, அரசாங்கம் எடுத்துக்குமோங்கிற பயமும் கிடையாது. நாங்கள் பாலம் போடுறதா இருக்கோம், உங்கள் வீடு குறுக்க வருகிறது, அதை இடிக்கிறதா இருக்கும், இல்லை இப்போ இருக்கிற 2 வழிச்சாலையை 4 வழிச்சாலை ஆக்க போகிறோம், 6 வழிச்சாலை ஆக்க போகிறோம். இப்போ பாருங்க, 4 2 4 ஆச்சு, 4 6 ஆச்சு, இப்போ 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை வரைக்கும் போயாச்சு. இப்போ
அதனால என்ன சொல்றா, இது நாட்டு நலன், உங்க இடத்த நீங்க கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஐயா இன்னைக்கு சந்தை மதிப்பு என் வீடு 2 கோடி ரூபாய். ஓ அவ்வளோ போறதா, இப்போ உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் தர சொல்றேன், வாங்கிக்கோங்கோ. நான் போய் வக்கீல போய் பார்த்து கேட்டேன், என்ன சுவாமி இது நான் இவ்வளோ சொல்றேன், அவ என்னமோ 2.5 லட்சம் ரூபாய் தரேங்கிறாளேன்னா, அதையாவது வாங்கிக்கோ, அதுவாவது கிடைச்சதேன்னு சந்தோஷப்படு, இல்லைன்னா அதுவும் கிடைக்காதுன்னுடுவா. ஐயா நீங்கள் கொடுங்கோன்னு வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லையா. அப்போ வெளில நம்ம என்ன சொல்லணும், அது ஏதோ 8 வழிச்சாலை போடுறேன்னா எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தேன், நீங்கள் கொடுக்கலன்னா அவள் எடுத்துக்கத்தான் போறா. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு இத்தனை பயம் இருக்குது. திருடன் கொண்டு போகலாம், பங்காளிகள் எடுத்துட்டு போகலாம், ராஜா எடுத்துட்டு போகலாம். இந்த பயம் எதுவுமே இல்லாத இருக்கிற ஒரே தனம் எதுன்னா, தனம் மதியம் தவ பாத பங்கஜம்னு ஆளவந்தார் பாடினார். எம்பெருமானுடைய திருவடி இணைத்தாமரைகள் தான் மேலான செல்வம். அந்த செல்வம்தான் நமக்கு கதி என்று புரிந்து கொண்டு எப்போது விபீஷணன் புறப்பட்டு போனானோ அப்போதே அவன் செல்வ விபீஷணன் ஆயினன். இதுதான் மேலான செல்வம்.